ஹாய்ங்க, வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஃபார்மர் கப்புள் லைஃப் ஸ்டைல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா காலையில் ஒரு வியாழக்கிழமை அன்னைக்கு காலையில் ஸ்டார்ட் ஆகுது. நாங்கள் வர்றதுக்கு முன்னாடியே இறைக்காக வந்து இவங்கெல்லாம் வெயிட் பண்ணிகிட்ருப்பாங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் இந்த காலையில் வெயிலை வந்து மிஸ் பண்ணாதீங்க. என் ஹஸ்பண்ட் தான் பார்த்தீங்கன்னா இதோட இம்பார்ட்டன்ஸ் சொல்லி ஒரு 10 நிமிஷம் நின்றுப்போன்னு சொல்லிகிட்டே இருப்பார். பட் எனக்கு வந்து இந்த டைமில் கொஞ்சம் ப்ரெக்னென்சி டைமில் வேலை வேகமாக செய்ய முடியாதனால நான் கிச்சனுக்குள்ளேயே டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி ஆயிடுது. கரெக்டாக அந்த வெயில் கரெக்டாக அந்த ஸ்டார்ட் பண்ணி வர்ற அந்த ஒரு வெயில் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் அதை வந்து மிஸ் பண்ணாதீங்க. ஸோ ஸ்கேன் வந்து எதுக்காக அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஸ்கேன் எடுக்கிறதுக்காக போகலை. இது வந்து இசிஜி எக்கோ எடுக்கிறது வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் தான் எடுக்கணும்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா. ஸோ அங்கே வந்து போய் பார்த்திங்கன்னா இசிஜி எக்கோலாம் எடுத்தாச்சு. எந்த ப்ராப்ளம் இல்லை, எல்லாமே நார்மலாக இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க. இப்போ எதுக்காக இதெல்லாமே சொல்கிறாங்கன்னு தெரில. தம்பிக்கு எனக்குமே இந்த மாதிரிலாம் எதுவுமே சொன்னதில்லை. பட் இப்போ அவ்வளோ டெஸ்ட்டு எல்லாரையுமே எடுக்க சொல்கிறாங்க. எதுக்குன்னு தெரிஞ்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். நம்ம முட்டை உடச்சி ஊற்றி மாவில் வந்து பணியாரம் ஊற்றினாலே அவ்வளோ ஸ்பான்ச்சியாக இருக்கும். நான் கொஞ்சம் கேரட் திருவி போட்டு அன்றைக்கி ரெடி பண்ணி கொடுத்துருந்தேன். அப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு பார்சல் ரிசீவ் ஆகிருந்துச்சு. அபே ட்ரெண்டி கலெக்ஷன் அப்படிங்கிற இன்ஸ்டா பேஜிலேருந்து ஃபீடிங் குர்த்தி எல்லாமே கொஞ்சம் வாங்கியிருந்தேன். ரொம்ப சூப்பராக இருக்குது குவாலிட்டி. ஸோ கண்டிப்பாக வந்து பேஜ் வந்து கீழே கொடுக்குறேன், வேணுங்கிறவங்க செக் பண்ணி பாருங்கள். ப்ரைஸுமே ரொம்ப அஃபோர்டபுளாக இருந்துச்சு. கிளாத் வைஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த வீடு பார்த்திங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்லாம் எந்தளவுக்கு போயிட்டுருக்குன்னு சொன்னீங்க. ஆனால் எதுவுமே காட்ட மாட்டேறீங்களே வீடியோவில் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஓரளவுக்கு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தான் போயிட்டுருக்கு. பார்த்திங்கனாலே தெரியும். வேலை வந்து டெய்லியும் நடந்துட்டு தான் இருக்குது. அம்மா வந்து ஒன்ஸ் இல்லை ட்வைஸ் போய் விசிட் பண்ணிட்டு தான் வருவாங்க. ஸோ எங்களுக்கு வந்து டைம் கிடைக்கிறதில்ல, நாங்கள் வந்து போகிறதில்ல. மாமாவுமே பார்த்திங்கன்னா ஒரு 10 days ஒன்ஸ் இல்லைனா மந்த்லி ஒன்ஸ் ஆகுது ஊர்லேருந்து வந்து பார்த்துட்டு தான் போவார். இவங்க பார்த்திங்க அப்படின்னா அன்றைக்கி ஷார்ட் வீடியோவில் சொல்லியிருப்பேன் இல்லையா, இன்விடேஷன் வைக்கிறதுக்காக வந்திருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. எங்கள் ரிலேஷன் தான். அவங்க பாப்பா வந்து தம்பி இருந்தனால விட்டுட்டு போயிருந்தாங்க. அவங்க விளையாண்டுட்ருக்கட்டும், நாங்கள் வந்து இன்விடேஷன் வச்சுட்டு வந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா எல்லா இடத்துக்கும் குழந்தையும் கூட்டிகிட்டு போக முடியாது இல்லையா. ஸோ அதனால் வந்து கம்பெனிக்கு நல்லா ஆள் கிடச்சிச்சு. என் பையனுக்கு ஒரே ஜாலி. தனியாகவே இங்கே விளையாண்டுட்டே இருந்துட்டு யாராவது வந்தாங்க அப்படின்னாலே அவனுக்கு ரொம்ப குஷி ஆயிரும். நல்லா வந்து ஜாலியாக 2 பேரும் விளையாண்டுருந்தாங்க. ஒரு சில கட்டத்தில் பார்த்திங்கன்னா நம்ம குழந்தைங்கள பற்றின பயம் வந்து இருக்கும். யாரு கூடயுமே அடாப்ட் ஆக மாட்டாங்க, டக்குன்னு ஒருத்தவங்களோட சேர்ந்து விளையாட மாட்டாங்க. அந்த மாதிரி தான் பாப்பாவும் இருந்தால். பட் இப்போல்லாம் கொஞ்சம் பரவாயில்ல, நல்லாவே வந்து விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு ஆச்சரியமாக தான் இருக்குது. ஆனால் அந்த நம்ம வளர்கிற இடத்த பொறுத்து தான் பார்த்திங்கன்னா எல்லாமே. அவங்க வந்து சென்னையில் இருந்தாங்க, இப்போ கோயம்புத்தூரில் இருக்காங்க. அந்த மாதிரி ப்ளேஸ் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி உள்ளேயே அடைஞ்சு கிடக்கிற மாதிரியான ப்ளேஸாக இருக்குது. இந்த மாதிரி கிராமத்தில் இருக்க குழந்தைங்களுக்கும் அங்கே இருக்க குழந்தைங்களுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது இல்லையா. ஸோ அதனால் கொஞ்ச நாள் போக போக ஸ்கூல் போனால் அவங்களே பழகிடுவாங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் பேரண்ட்ஸ் கிட்ட பார்த்திங்கன்னா பாசிட்டிவாக சொல்லுங்கள். உங்கள் குழந்தைங்க நம்ம குழந்தை பண்ணால் அது வந்து நம்ம குழந்தை சுறுசுறுப்பாக இருக்குதுன்னு சொல்கிறோம். அதே இப்போ சேட்டையாக அடுத்த குழந்தை பண்ணால் அது வந்து சேட்டை அப்படின்னு சொல்கிறோம். இது எந்த இதில் நியாயம்னு எனக்கு தெரியவே இல்லை. ஸோ முடிஞ்ச வரைக்கும் அவங்கள ஹர்ட் பண்ணாமல் வந்து எதாக இருந்தாலும் சொல்லுங்கள். நம்ம குழந்த மாதிரி தான் எல்லா குழந்தைங்களும். அந்தந்த ஏஜ் வரப்போ அவங்களோட மெச்சூரிட்டிக்கு ஏற்ற மாதிரி வந்து கண்டிப்பாக மாறிடுவாங்க. ஒரே ஜாலி. இப்படி தான் விளையாடணும் அப்படின்றது கூட அந்த பாப்பாவுக்கு தெரியல. தம்பி விளையாடுறத பார்த்துட்டு பார்த்திங்கன்னா ஒரே அப்படியே தோட்டம்லாம் அவங்களுக்கு புதுசு இல்லையா, வந்து தண்ணியில் விளையாடுறது இதெல்லாம். எனக்கு ஆனால் கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு. திடீர்னு சளி எதுவும் பிடிச்சிருச்சுன்னா என்ன பண்ணுறது, அவங்க விட்டுட்டு போன பாவத்துக்கு ஒரு நாளைக்கு சளி பிடிக்க வச்சுட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு எதுவும் சொல்லிடுவாங்களோன்னு எனக்கு ரொம்ப பயமாக தான் இருந்துச்சு. நான் ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லிகிட்டே தான் இருந்தேன், பார்த்து தண்ணியில் விளையாட விடாதீங்க, எதுவும் சளி பிடிச்சிட்டு போகுது, காய்ச்சல் வந்துட்டு போகுதுன்னு சொல்லிட்டு. தண்ணி விட்டால் போதும். இந்த கோழிங்களுக்கெல்லாம் அப்படியே ஒரே ஜாலி தான். கோழி சேல் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களான்னு சொல்லிட்டு இப்போ வரைக்கும் இன்ஸ்டாலெல்லாம் அவ்வளோ கமெண்ட் பண்ணிகிட்டே இருக்கீங்க. இன்னும் கொஞ்சம் வந்து அதிகமாகட்டும். அதுக்கப்புறம் சேல் ஸ்டார்ட் பண்ணுறப்ப நானே பார்த்திங்கன்னா அதுக்குன்னு தனியாக செப்பரேட்டாக வீடியோ வந்து கண்டிப்பாக போடுறோம். மாட்டுக்கு வந்து வெயில் அன்றைக்கி கொஞ்சம் நல்லாவே அடிச்சிட்டு இருந்துச்சுங்க. மாட்டுக்கு பார்த்திங்கன்னா 2 பேரும் தண்ணி மோந்துட்டு போய் மாட்டுக்கு வந்து ஊற்றிட்டு இருந்தாங்க. அது இவங்களை பார்த்து பயந்து ஓடிட்டுருக்குது. தம்பிக்கும் இந்த பிளேஸ்க்கும் பார்த்திங்கன்னா ரொம்ப கனெக்ஷன் அதிகம். எந்த பிளேஸ்ன்னு தானே யோசிக்கிறீங்க. இந்த புளியம் மறந்தாங்க, இதனாலேயே எங்களுக்கு வந்து இதை வெட்டுறதுக்கு தோண மாட்டேங்குது. இந்த இலையெல்லாம் உதிர்ந்து காஞ்சு போய் நிழல் இல்லாதப்போ பார்த்தா வெட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மனசில் தோணும். வீட்டு முன்னாடி இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க, வெட்டிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தோணும். ஆனால் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா தளைஞ்சிருக்கப்ப விளையாண்டுருக்கப்ப பார்த்திங்கன்னா எப்படி இது வெட்டுற மனசு வரும்னு தெரியல.
ஸோ நல்லா இந்த இடம் வந்து அவனுக்கு செட் ஆயிடுச்சு. அவங்க அப்பா வந்து உட்காரதுக்கு வசதியாக அந்த குருதாலி எடுத்துகிட்டு வந்து இங்கே போட்டிருக்காரு. அதை வந்து நல்லா தண்ணி ஊற்றி கழுவி விட்டு க்ளீன் பண்ணி விட்டுட்ருக்கான். ஆனால் அதில் உட்காந்து விளையாண்டு நான் ஒரு நாளும் பார்த்தது இல்லைங்க. அது வண்டியை ஓட்டி தான் அதில் வந்து விளையாண்டுருக்கான். எந்த பொருளாக இருந்தாலும் இங்கே கொண்டு வந்து வச்சு விளையாண்டுட்டு ப்ராப்பராக பார்த்திங்கன்னா நீட்டாக எல்லாத்தையுமே வந்து வாஷ் பண்ணி கழுவிட்டு கடைசியில் கொண்டு போய் வீட்டுக்குள்ளே வந்து ஒரு இடம் வச்சுருக்கான். அந்த இடத்துல வந்து திண்ணையில் வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் அடுத்த விளையாட்டுக்கு போவான். இந்த விஷயம் வந்து தம்பிட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஹோம் ஒர்க்கெல்லாம் எழுத வேண்டி இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு அவங்க லீவ் போட்டு தான் வந்திருந்தாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு எழுதலான்னு சொல்லிட்டு அவனுக்கு அவனோட ஹோம் ஒர்க் நோட்டை கொடுத்தேன். பாப்பா வந்து ட்ராயிங் பண்ண சொல்லி ட்ராயிங் கொடுக்க அவனுக்கும் ட்ராயிங் பண்ணணும்னு ஆசை. தம்பி வந்து ஹிந்தி எழுதிட்டு இருந்தான். ஒவ்வொரு ஸ்கூல்லேயும் எஜுகேஷன் லெவல் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாதிரி இருக்குங்க. அவங்க ஸ்கூலில் ஒரு மாதிரி இருக்குது, இங்கிட்டலாம் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இங்கிட்ட எஜுகேஷன் பரவாயில்லையோன்னு தோணுது. அவங்க கோயம்புத்தூரில் ஃபஸ்ட்டு சென்னை ஸ்கூலில் படித்தாங்க, அதுக்கப்புறம் கோயம்புத்தூர். ஆனால் எஜுகேஷன் நம்ம சைடு எனக்கு கொஞ்சம் பெட்டராக தோணுது. ஹேண்ட் ரைட்டிங் முதற்கொண்டு எல்லாமே வந்து கொஞ்சம் பெட்டர்னு நினைக்கிறேன். ஸோ பரவாயில்ல, நம்ம நல்ல ஸ்கூல் தான் சூஸ் பண்ணியிருக்கோன்னு கொஞ்சம் ஹாப்பியாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எழுதி முடிச்சுட்டு சாப்பிட்டாங்க 2 பேரும். இட்லி, சாம்பார், தேங்காய் சட்னி தான் வந்து பண்ணியிருந்தேன். பாப்பாவுக்குமே சாப்பாடு ஊட்டி தான் விடுவாங்களாம். ஆனால் வந்து இப்போது தம்பி பார்த்து சாப்பிட்றதுக்கு வந்து நானும் சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு பரவாயில்ல சாப்பிட்ருக்கா. இந்த விஷயத்தில் வந்து ருத்ரனை வந்து நான் கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணிட்டேன். நீங்களும் அப்படி தான் தாராளமாக ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா கொஞ்சம் முன்னாடியே வந்து உங்கள் குழந்தைங்கள அவங்கவுங்க வேலையை வந்து அவங்கவுங்கள பண்ண வச்சுக்கோங்க. ஏன்னா நமக்கு நாளைக்கு இன்னொரு குழந்தை வந்துருச்சுங்கிறப்ப கண்டிப்பாக ஒரு 6 மந்த்துக்கு நம்ம வந்து அவங்க கூட கொஞ்சம் இந்த மாதிரியான டைமிங் ஸ்பெண்ட் பண்ணுறது கம்மியாக இருக்குன்றதை விட கண்டிப்பாக முடியாது. அவங்களையும் நம்ம நியூபார்ன் பேபியை வந்து நம்ம கொஞ்சம் கேர் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் இல்லையா? ஸோ முன்னாடியே இதை பழக்கி விட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து இது ஓகே அப்படின்னு இருக்கும். திடீர்னு நீ சாப்பிடுன்னு குழந்தை பிறந்ததுக்கப்புறம் நம்ம ஊட்ட முடியாமல் அவங்கள சாப்பிட சொன்னோம்னா அவங்க மைண்டில் அது வேறு மாதிரி வந்து ஸ்டோர் ஆகிடும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் வந்து முன்னாடியே எதாக இருந்தாலும் அவங்கவுங்க வேலையை வந்து அவங்கவுங்களும் செய்ய வச்சு பழக்கி விட்டுருங்க. அதுதான் நல்லதும் கூட. இது வந்து ஒரு செவ்வாய்க்கிழமை நாள். அந்த நாள் பார்த்திங்கன்னா எப்போவுமே செவ்வாய் வெள்ளி மட்டும் வீட்டில் வந்து பற்றி வச்சு சாமி கும்பிட்றது வழக்கம். சரின்னு சொல்லிட்டு அன்றைக்கி ஈவினிங் அதை தான் பண்ணிகிட்ருந்தேன். எல்லாமே கொஞ்சம் க்ளீனாக தான் இருந்துச்சு ஆல்ரெடி. சரின்னு சொல்லிட்டு சாமி மட்டும் கும்பிட்டாச்சு. சாயந்தரம் 6 மணி ஆச்சுனாலே பார்த்திங்கன்னா முருங்கைக்கீரை சூப் தான். வெள்ளைப்பூடு, சீரகம், மிளகு. ஆல்ரெடி நிறைய டவுட் கேட்டுகிட்டே இருந்தீங்க எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு. அவ்வளோதாங்க. ஒரு சொம்பு தண்ணியை ஒரு கப்பாக கொதிக்க வச்சிங்கன்னா வேலை முடிஞ்சிச்சு. கண்டிப்பாக ஹீமோக்ளோபினுக்கு ஹெல்ப் பண்ணும். இதை விட முருங்கைப்பூ, காயில் வந்து ரொம்பவே சத்து இருக்குது. அன்றைக்கி எனக்கு முருங்கைக்காய் வந்து எங்கள் தோட்டத்துலேயே ஃப்ரெஷ்ஷாக வந்து மரத்தில் இருந்தது. சரின்னு சொல்லிட்டு அதுவும் லைட்டாக உப்பு போட்டு பார்த்திங்கன்னா வேக வச்சு சாப்பிட்டோம். அவ்வளோ சூப்பராக இருந்தது. இந்த தண்ணியை வேஸ்ட் பண்ணாமல் நம்ம குழம்பு, ரசம் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ முடிஞ்ச வரைக்கும் வந்து இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு வ்ளாகில் பார்க்கலாம். டாடா.